வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி 33 கோடியில் வீடு, ஆனால் அன்னைக்கு 33 வருஷமாக பாம்பு எலிகளுக்கு மத்தியில் வாழ்ந்த நடிகர் விஜய் பட வில்லன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சினிமா நடிகர்கள்லாம் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் அவங்களோட பின்னணி வாழ்க்கையில் பார்த்தா நிறைய போராட்டங்கள் இருப்பது பலருக்கும் தெரியாமலே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர் தான் பிறப்பிலேருந்தே பணக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் தன்னோட கடின உழைப்பால் தான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 33 வருஷமாக ஒரு ரூமு மட்டும் இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் பாம்பு மற்றும் எலிகள்லாம் வந்து போகிற அந்த இடத்துல ஒரு நடிகர் இருந்து இப்போ 31 கோடி மதிப்புள்ள பங்களாவில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் யார் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் வேறு யாருமே இல்லை, பாலிவுட் ஜாம்பவான் நடிகர் ஜாக்கி ஷெராப் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயோட பிகில் படத்தோட வில்லன் நடிகர் தான் அவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். 1980-90களில் பிரபலமான நடிகராக இந்திய சினிமாவில் ஒரு வலுவான அடித்தளம் அமைச்சு ஜாக்கி ஷெராப் நிறைய வெற்றி படங்களில் நடித்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ, பரிந்தா, ரங்கிலா இந்த மாதிரியான வெற்றி படங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையை அடியோட மாற்றிருச்சுனே சொல்லலாம். 40 வருஷமாக இந்திய சினிமாவில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருந்து வர ஜாக்கி அவர்கள் இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி மொத்தம் 13 மொழிகளில் 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னைக்கு சின்ன சின்ன வேடங்களில் நடித்து இன்றைக்கி வெள்ளித்திரையில் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி கோடிகளில் சம்பளம் வாங்குகிற ஜாக்கி ஷெராப் தன்னோட வாழ்க்கையோட 3 சதாப்தங்களை மும்பையில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் மட்டுமே வாழ்ந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் சாலுங்கிற ஒரு குடியிருப்பில் தான் ஜாக்கி ஷெராப் அவர்களோட வாழ்க்கை தொடங்கியிருக்கு. மும்பையோட டீன்பட்டி, வால்கேசர் பகுதியில் தான் வறுமையில் வளர்ந்துருக்காங்க. அவரோட குடும்பத்தினர்லாம் ஒரு ரூமில் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. சமீபத்தில் அவர் ஒரு நேர்காணலில் பழையவற்றையெல்லாம் மறக்காமல் தான் வந்த வழியை பற்றி ஜாக்கி ஷெராப் அவர்களே மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த நினைவுகள் இன்னும் என்னோடய மனசை விட்டு நீங்கலை. நான் அந்த அறையில் தான் தூங்குவேன். ஒரு முறை அறையோட முள்ள ஒரு பாம்பு பார்த்தேன். இன்னொரு முறை ஒரு எலியும் என்னையும் எங்கள் அம்மாவையும் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வறுமையில் வாழ்ந்த அவர் தான் எப்படியாவது பணக்காரராக வாழணும்னு சொல்லி கனவு கண்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜாக்கி அவர்கள் 11ஆம் வகுப்புக்கு அப்புறமா பள்ளிக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்க செஞ்ச வேலையே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே செஞ்சுருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஜாக்கியை பார்த்த ஒருத்தர் சினிமாவில் ஒரு வேடத்தில் நடிக்கணும்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அவர் வாழ்க்கையே மாற்றிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். 1982 தான் சுவாமி தாத்தான்ற திரைப்படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்து சினிமா உலகத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த வருஷமே வெளியான ஹீரோன்ற படம் பிளாக் பஸ்டர் படத்தில் ஒன்றா வந்துருச்சு. அவர் நடித்த வேடம் ஹிட் அடிக்க அவரோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. ஒரே ராத்திரியில் பாலிவுட் நட்சத்திரமாக மாறின அவங்க தான் இன்றைக்கி வரையும் நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.